மேலறை தியானம் மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் டயன் போலின், அயோவா, USA. தலைப்பு: எமது வாழ்க்கையை ஆராய்தல். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்கள். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தத்துக்கும், நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது. சில வருடங்களுக்கு முன் எனது முதுகெலும்பை படம் பிடித்து ஆராய்ந்த வைத்தியர் அது நேராக இல்லை என்று சொல்லி படத்தை காண்பித்தார். அதிலே முதுகின் மேற்பக்கத்தில் ஒரு வளைவு காணப்பட்டது. நேரானது என்று நான் நினைத்தது நேராக இல்லை. எனது வசதியும் ஒழுங்கும் உண்மையில் ஒழுங்காக இல்லை. எனது ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறது என்று நினைப்பது நான் செய்த இலகுவான தவறாகும். கடவுளுடைய திட்டத்தின்படி எனது நோக்கமும் வசதியும் சரியானது என்று நான் நினைப்பது அப்படி இல்லாமல் இருக்கலாம் என்பதை உணர்ந்து எனது சிந்தனையும் செயலும் கடவுளின் வார்த்தைக்கு ஏற்றதாக இருக்கிறதா என்பதை நான் அறிய வேண்டி இருந்தது. அதற்கான வழிநடத்தலை இன்றைய வாசிப்பு பகுதியில் பவுலடிகள் தந்திருக்கிறார். குறிப்பாக இன்றைய மகுட வாக்கியம் வேத வாக்கியங்களை கவனமாக படிப்பதனால் எமது தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். எனது வாழ்க்கையை ஆராய்ந்து எனது விசுவாசத்திற்கு ஏற்றதாக வாழ்வதற்கு வேத வாக்கியங்கள் உதவுகின்றன. ஜெபம். அன்பான கடவுளே, எமது வாழ்க்கைக்கு நீங்கள் வைத்திருக்கும் திட்டத்தையும் நோக்கத்தையும் நாங்கள் தேடும்போது எமது சுய புத்தியில் சாயாமல் உங்கள் வார்த்தையின் வழிநடத்தலில் சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுளின் வழிகளுடன் எனது வாழ்க்கை இணைந்திருக்கிறதா? கர்த்தருடைய அன்பும் அவருடைய பிரசன்னமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.